விஜய் போன்ற ஒரு நபருக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கும் என்றால் அப்படிப்பட்ட வெற்றி தேவையில்லை என்ற நிலைப்பாடுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. போராட்டத்துல கூட்டம் வருதுன்னா நீங்க அலோ பண்றீங்க, என்கரேஜ் பண்றீங்க. அப்ப கூட்டம் கூட்டிட்டாங்கன்னா கூட்டத்தை கூட்டினதே நீங்க தான். எங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கல, எங்களுக்கு வந்து நீங்க அப்படி பண்றீங்க, எங்களுக்கு மட்டும் தனியா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் அந்த வாட்ஸ்அப் தியரியே பேச ஆரம்பிக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு வருது இல்ல. அதுதான் அவங்களுக்கு அரசியல் புரிதல் அவ்வளவுதான். நான் திருப்பி சொல்றேன், அதனாலதான் ஆபத்தானதுன்னு சொல்றேன். அஜித் அவர்கள் அரசியல் கட்சியா அவரு நானும் பொறுப்புதான்றது. சினிமா மோகத்தை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு திரைத்துறையை சார்ந்த நானும் ஒரு பொறுப்பா இருந்துட்டேன், அதோடைய வெளிப்பாடாதான் இது நடந்துருச்சுன்றார். 20 லட்சம் கொடுக்குறாரு, அதை தூக்கி எறிகிற நிலைமையில நான் இல்ல. பாதிப்புக்குள்ளானது உண்மைதான், நியாயம்தான். எனக்குள்ள அந்த வலியும் வேதனையும் இருக்குதான். அத நான் மத்தவங்களுக்கு வெளிக்காட்டி எனக்கு ஏதாவது வரப்போதா? விஜய் மேல ஏன் வன்மம்? திமுக சப்போர்ட் பண்றாரு ஒரு காலத்துல அப்படின்ற வன்மமா விஜய் மேல? ஏன் விஜயோட அரசியலை எதிர்க்கணும்னு அடிப்படையில சொல்றீங்க? நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நிறைய விஷயம் நம்ம சசிகரன் அவர்கள் கூட பேசியிருக்கோம். பட் டே 1ல இருந்து அவர் எடுத்த ஒரு ஸ்டாண்ட் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசியல் இத்தனை சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் முதலில் இருந்தே விஜயோடைய அரசியல் புரிதல், அரசியல் பார்வை, அவருடைய அரசியல் பயணத்தை குறித்து ஒரு மாற்று பார்வையை வைத்திருந்தார் சசிகரன் அவர்கள். தேசிய பொது உடைமை கட்சி அப்படின்ற அவருடைய கட்சி தேசியம், தெய்வீகம், தமிழகம் மூன்றுத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த புள்ளியாக இருந்தாலும் அவர் சொன்னது விஜய் அந்த தேசிய நீரோட்டத்தில் கலக்கப் போவதில்லை, விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் புரிதலே தவறான ஒண்ணு அப்படின்ற கருத்துக்களை ஆணித்தரமாக வைத்துக் கொண்டிருந்தார். நம்மளே நிறைய இடத்துல ஆச்சரியப்படுத்திருந்தோம். பாஜக விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போது கூட பாஜகவை ஒரு ஆதரிக்கக்கூடிய தேசிய பொது உடைமை கட்சி அதற்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துச்சு. பட் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த சிறப்பு பொதுக்குழு அப்படின்றதுல பல்வேறு கேள்விகளை தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் முன்வைத்திருக்கிறது. நிறையவே இருக்கிறது சசிகரன் அவர்களுடன் விவாதிக்க. வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், நன்றி சார். உண்மையிலே தேசிய பொது உடைமை கட்சியோட பார்வை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜகவை நீங்கள் தேசிய அளவுல நீங்க ஆதரிக்கிறீங்க, பல முறை நம்ம சேனல்லே சொல்லியிருக்கிறீங்க. பட் இந்த இடத்துல பாஜகவே வழிய போய் விஜய் ஆதரிச்ச போது கூட நீங்க அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னை ஆதரித்த எந்த கட்சிக்கும் அதிமுக பாஜக உட்பட யாருக்கும் ஒரு நன்றி கூட தெரிவிக்காம நான் தான் முதல்வர் வேட்பாளர், அந்த மற்ற கட்சி பேரை கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு விஜய் இருக்காரு. இது பாஜகவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்த நிறைய பேருக்கு இது அதிர்ச்சி கொடுத்திருக்கும். அரசியல் புரிதலே இல்லாமல் மக்களை திசை திருப்புவதற்காக தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி கொண்டு தான் மட்டும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியலுக்கு வந்தவர் தான் விஜய் அவர்கள். விஜய் அவருக்கும் நமக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருக்கா? நிச்சயமாக கிடையாது. அப்ப கொள்கை ரீதியாக நாம் இந்த தேசத்தை நேசிப்பவராக, இந்த தேசம் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பா, அதற்கு விரோதமா, அதை சீர்குலைக்கக்கூடிய, அதை அழிக்கக்கூடிய சக்தியாக யார் வந்தாலும் எதிர்ப்பது நம்மளுடைய கடமை. அதைதான் நம்ம செய்யறோம். இங்க வெற்றி தோல்வி எல்லாம் செகண்டரிங்க. அதாவது ஜெயிக்கிறது எதுக்காக? நம்மளோட நினைச்சதை நடத்துறதுக்காக. அதையே நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க நினைக்கிறதே தப்பா இருந்தா என்ன பண்றது? ஆமா. அப்போ விஜய் போன்ற ஒரு நபருக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கும் என்றால் அப்படிப்பட்ட வெற்றி தேவையில்லை என்ற நிலைப்பாடுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஓகே ஓகே ஓகே. பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொது நாகரிகம் தான். ஒரு சிக்கல்ல இருந்து நீங்க வெளில வந்திருக்கிறீங்க. இந்த சிக்கல் இருக்கும்போது உங்களுக்கு உறுதுணையாக பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல பேசினா கூட பரவாயில்ல, சட்டமன்றத்திலேயே பாஜகவும் அதிமுகவும் பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கலான நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுல விஜய் அவர்கள் என்ன குறைஞ்சு போயிட போறாரு? அவருக்கு அரசியல் புரிதலே இல்லைங்க. அதாவது நீங்க அதை அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறதே தப்பு. ஓகே. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அந்த 41 நபர்கள் இறந்ததற்கு முதல் காரணம் யாருங்க? முதல் காரணம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு டைம்லயும் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா கூட எனக்கு அரசாங்கம் நெருக்கடி கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ப்ரோபகண்டா பண்ணி இளைஞர்கள் மனசுல பதிய வைத்ததுதான் காரணம்னு நான் சொல்றேன். இன்னொன்னு நான் சொன்னேன், மகாபலிபுரத்துல அவர் ஒரு விஷயம் நடத்துறாரு. எத்தனை கூட்டம் வந்துச்சு? ஏன் அங்க கூட்டம் வரல? என்னைக்கு அலோவ் பண்ணல?
நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க. கரெக்ட் 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 நீங்களே பண்ணீங்க. போராட்டத்துல கூட்டம் வருதுன்னா நீங்க அலோவ் பண்றீங்க, என்கரேஜ் பண்றீங்க. ம், ம், அப்ப ம், ம், கூட்டம் கூட்டிட்டாங்கன்னா கூட்டத்தை கூட்டினதே நீங்க தான். ம், 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 ம். புரியுதா? அப்ப கூட்டம் கூட வைத்ததே நீங்க தான். அந்த கூடிய கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை உங்க மேல இருக்கா இல்லையா? அரசாங்கத்து இல்ல மேல பட் தப்பு இப்போ இருக்கலாங்க. திமுகவை நம்ம ஆதரிக்கல. இதுதான் நீங்க ஸ்டார்டிங் டேல இருந்து நீங்க இதுதான் சொல்றீங்க. விஜயும் அரசாங்கமும் ஈக்குவலாக அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க தொடர்ந்து கூடுதல் சொல்லியிருக்கீங்க. விஜயை அக்கௌண்டபிலிட்டி பத்தி ஃபார் விஜய். கரெக்ட். அதை வந்து நீங்க புறக்கணிச்சிட முடியாது அப்படின்றதுல இருக்கீங்க. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப விஜய் அவர்கள் பேசும்போது கூட பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கல, எங்களுக்கு வந்து நீங்க அப்படி பண்றீங்க, எங்களுக்கு மட்டும் தனியா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் அந்த வாட்ஸ்அப் தியரிஸே பேச ஆரம்பிக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு வருது இல்ல. அதுதான் அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் அவ்வளவுதான். நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதனாலதான் ஆபத்தானதுன்னு சொல்றேன். இளைஞர்கள் மத்தியில இந்த அரசாங்கம் வந்து ஒரு கட்டுப்பாடை விதிச்சதுனாலதான் இந்த மாதிரி நடந்துருச்சு. அந்த ஒரு தியரியை தான் விதைக்க நினைக்கிறாங்களே தவிர, சார் நடக்கக்கூடாது, அது நடந்துருச்சு. நம்மளும் ஒரு பொறுப்பு தான். சார் அஜித் அவர்கள் வந்து அரசியல் கட்சியா? கரெக்ட். அவர் கிடையாது, நார்மலான ஒரு நடிகர். அவர் அந்த கூட்டத்துல வந்தாரா? கிடையாது. அவருக்கு சம்பந்தம் இல்ல, தெரிவிக்க தேவை கூட இல்லது. அவரு நானும் பொறுப்புதான்றாரு. இந்த சினிமா மோகத்தை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு திரைத்துறையை சார்ந்த நானும் ஒரு பொறுப்பா இருந்துட்டேன். அதோடைய வெளிப்பாடாதான் இது நடந்துருச்சுன்றார். ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா. அப்போ நீங்க பிரதானமா முதன்மை காரணமே நீங்க தான். இன்னும் பொறுப்பெடுக்க தயங்குறீங்க, இன்னும் பழிய அடுத்தவங்க மேல போடுறீங்க அப்படின்னா எந்த ஒரு மனநிலையில ஒரு கட்சி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மனநிலையை கொண்டு மக்களை வழி நடத்தினால் தேசம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்க அவங்க போய் பாஜகக்கோ அதிமுகக்கோ நன்றி தெரிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதே தப்புன்றதுதான் நம்மளுடைய ஸ்டாண்ட். இல்ல ஆனா எல்லாருமே விஜயை பார்த்து பயப்படுறதா தானே ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் என்ன பார்த்து பயந்துட்டீங்க, அறிவாலயத்திலே நிறைய பேரு ஓடி ஒளிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு மாசம் யாருங்க ஓடி ஒளிஞ்சாங்க? இல்ல விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளில வந்த உடனே வரல அப்படின்ன உடனே அது ஓடி ஒளிஞ்சுதான் எடுத்துக்க முடியுமா? அவர் வரல, யார் வந்தாங்க? நான் ஒரு இதுல கேள்வி எழுப்பியிருப்பேன். நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தை சார்ந்தவர்களும் சாதாரண மக்களுங்க. கரெக்ட். பாதிப்புக்குள்ளாயிட்டாங்க. அவங்களுக்கு 20 லட்சம்ன்றது பெரும் பணம். நீங்க பஸ் அனுப்புறீங்க, அவங்கள வர சொல்றீங்க. ஓகே. இப்போ அந்த 41 பேர்ல ஒரு எம்எல்ஏ பையனோ பொண்ணோ, எம்பி பையனோ பொண்ணோ, மினிஸ்டர் பையனோ பொண்ணோ, இல்ல பெரிய பிசினஸ் மேனுடைய பையனோ பொண்ணோ இருந்திருந்தா பஸ் அனுப்புறீங்க, ஏறி வந்துருங்கன்னு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லியிருப்பீங்களா? வீட்டுக்கு போயிருப்பீங்க. இல்ல அப்படி இருந்துச்சுன்னா வந்து அப்படி இருந்துச்சுன்னா அரசாங்கமே வந்து இது கொடுத்திருக்கல. ஒரு எம்எல்ஏ பையனும் இருந்தா அரசாங்கம் அதை வைத்து அரசியல், திமுக வந்து அதை வைத்து அரசியல் பண்ணிருக்குமா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த எம்எல்ஏ அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு அரசாங்கமே அவங்கள நோக்கி தானே படையெடுத்திருக்கும். எம்எல்ஏ பையனு பொண்ணுக்காக மட்டும் இருப்பது அரசாங்கமோ கட்சியோ கிடையாதுங்க. ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் இருப்பதுதான் அரசாங்கமும் கட்சியும். அப்போ ஒரு எம்எல்ஏ பையன் இறந்துட்டா நான் வீட்டுக்கு போவேன். அப்போ ஜனங்க வரமாட்டாங்க. ஆனால் சாதாரண மக்கள் யாராவது பாதிக்கப்பட்டவங்க எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, இல்ல நான் சொல்ற இடத்துக்கு வந்து பாருங்கன்னு உலகத்தில் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் சொல்றாருன்னா இங்கதாங்க நடக்குது. அதுக்கும் முட்டு கொடுக்க ஆள் இருக்கு அப்படின்றது வேதனையா இருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிய தலைவா, என்னால முட்டு கொடுக்க முடியல அப்படின்னு எல்லாம் ட்விட்டர்ல போட்டிருந்தது கூட நம்ம பார்த்தோம். பட் விஜய் அவர்கள் வெளியில வந்து பேசின உடனே அதெல்லாம் தூளா உடஞ்சி மீண்டும் விஜய்க்கு வந்து உடனடியாக களமிறங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து தயாராக தானே இருக்காங்க. விஜயோடைய ஒரு கிரேஸ், கரிஷ்மா இல்ல அந்த செல்வாக்குன்றது எங்கேயுமே சரியில்லையே. அது எல்லாமே கட்டமைக்கப்பட்ட பிம்பங்க. எங்கெங்க கிரேஸ், கரிஷ்மா? நம்ம பிராக்டிகலா பேசுவோமா? இந்த ஒரு மாசம் அவருக்கு கிரேஸ் இருக்குல்ல. கரூருக்கு நான் போறேன், யாரா என்ன தடுக்கிறது? போக வேண்டியதானே. பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திரால என்ன பண்ணாரு? அவரை தடுத்தாங்க. விஜய் போனபோதுதான் இந்த பிரச்சனையாச்சு. பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திராவுக்குள்ள போகும்போது அவரை தடுத்தாங்க. அவர் அங்கேயே ரோட்ல உக்காந்தாங்க. அத்தனை மக்கள் கூடினாங்க. அந்த இரவு பாரதத்துடைய அரசியல் வரலாறே திசை திரும்பிச்சு. ஒரு அசம்பாவிதம் நடந்ததான் சொல்லுங்க. அது அன்பிளான்டு. யாரும் பிளான் பண்ணல. கரெக்ட்.
ஏதோ யாருமே வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணல, பர்மிஷன் வாங்கல, அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தால் முழுமையான பொறுப்பு அவர் தான் ஏற்றிருப்பாரு. பவன் கல்யாண் தான். ஒரு விஷயம் நடந்தாதான் சொல்லு. அவர் ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார். அவர் ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தி இருக்கிறாங்க தொண்டர்களாக. பவன் கல்யாணுடைய ரசிகன் நானு அப்படின்றதுனால கட்சியில யாரும் இல்ல, ஜனசேனானி அப்படின்னு கட்சிக்குள்ளே இருக்கிறான். அந்த தத்துவத்தை உள்வாங்கி அந்த தத்துவத்துக்காக நிக்கணும்னு நினைக்கிறான். இங்க தத்துவம் என்னன்னு தலைவனுக்கே தெரியல. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் ஒரு தியரிட்டிக்கலா எல்லாம் கரெக்டா இருக்கும். பட் நம்ம பாக்குறோம் வீடியோஸ் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே வந்து பேசுறாங்க, பரவாயில்ல விஜய் வந்து நாங்க கோச்சிக்கெல்லாம் இல்ல, என் பையன் இறந்தது பற்றி கூட நாங்க கவலைப்படலன்ற மாதிரி. அது அதிர்ச்சியாக இருந்தாலும் அதுதான் இன்னைக்கு கள நிலவரமாக இருக்குது. சோ மக்கள் தயாரா தானே இருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் சொல்றேன் பாருங்க. நான் ஒரு சாதாரண ஆளா இருக்கிறேன். நான் இப்ப விஜய் எதிர்க்க முடியுமா? நான் என்ன சொல்லல, எதிர்க்க முடியாது. யாரை வேண்டுமானாலும் எதிர்க்கக்கூடிய தைரியம் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் களத்திலே அடி எடுத்து வச்சிருக்கோம் ஆண்டவனுடைய அருள்ல. நான் சாதாரண ஆளா இருக்கேன். நான் விஜய் எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன கூப்பிட்டு 20 லட்சம் கொடுக்குறாரு, 20 லட்சம் கொடுக்குறாரு, அதை தூக்கி எறிகிற நிலைமையில நான் இல்ல. பாதிப்புக்குள்ளானது உண்மைதான், நியாயம்தான். எனக்குள்ள அந்த வலியும் வேதனையும் இருக்குதான். அதை நான் மத்தவங்களுக்கு வெளிக்காட்டி எனக்கு ஏதாவது வரப்போதா? இல்ல இது வரப்போறது இல்ல. இதெல்லாம் நீங்க பேச தியரிட்டிக்கலா ஓகே. பட் நம்ம பாக்குறோம், நீங்களே சொல்றீங்க நிறைய பேர் வைக்கிற விமர்சனம் தற்குறி கூட்டம் அப்படின்ட்டு விஜயோட ரசிகர்களை கிண்டலா வந்து சொல்கிறார்கள். என்ன ஆனாலும் நான் என் தலைவனுக்காக களமாடத்தான் போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய, அது தற்குறியாகவே இருந்தாலும் இப்படி ஒரு ஆக்ரோஷமான கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்றது அரசியல ஒரு பவர் சென்டர் தானங்க. அதுதாங்க இல்லைன்னு சொல்றேன். அப்படி ஒரு கூட்டமாக இருந்திருந்தால், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் களத்தில் நிற்பேன் என்று இருந்திருந்தால், அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு களத்துல நின்னு அங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் என்னவர்கள், எங்களுடைய தலைவனை பார்க்க வந்தவங்க, தலைவன் தான் போயிட்டாரு, நானாவது கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பேன்னு சேர்த்திருப்பாங்களா? இல்ல அந்த ஈவென்ட் நடந்த உடனே காணாம ஓடி இருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் இந்த தலைவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நாளைக்கு வந்து இவங்க விஜய் வந்து சிஎம்மாவே உட்கார வச்சுட்டா கூட இவங்களால ஒரு ப்ராப்ளமா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு உதாரணத்தோட நீங்க சொல்றீங்க. ஆனால் இன்றைய தேதியில கூட்டத்தை சொல்றேன், அந்த கூட்டத்தையே சொல்றேன். இப்ப பாருங்க, RSS மீட்டிங் நடக்குது, இல்ல திமுக மீட்டிங் நடக்குது, ஒரு அசம்பாவிதம் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. திமுக தலைவரை சேஃப்கார்ட் பண்ணி கூட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஆனா அங்க ஒரு மாவட்ட செயலாளரோ, வட்ட செயலாளரோ, நகர செயலாளரோ, கவுன்சிலரோ, எம்எல்ஏவோ, எம்பியோ யாரோ இருப்பாங்க, அவங்க களத்துல நின்னு போலீஸ் கிட்ட பேசி விஷயத்த பண்ணுவாங்களா? விட்டா போதும்னா காணாம போயிருவாங்களா? நீங்க சொல்லுங்க. அந்த சம்பவத்தை அன்னைக்கு அங்க இருந்தது யாரு? திமுக இருந்தது, அதிமுக இருந்தது, பாஜக இருந்தது, RSS இருந்தது. அவங்க யாருக்காவது அந்த ஈவென்ட்ல சம்பந்தம் இருக்கா? திமுக விடுங்க, கட்சி அப்படின்றதுக்குள்ளே வரல, கட்சி அப்படின்றதுக்குள்ளே வரல. சாதாரண விஜயோடைய ரசிகர்கள், கட்சியில இல்லாம வெளியிருந்து பாக்குற ரசிகர்கள், சாதாரண குடும்பங்கள், பெண்கள், இவங்களெல்லாம் பாக்குறோம். இவங்க எல்லாமே வந்து வெறும் ஓட்டு போடுறதுக்காக மட்டும்தான் வெளியே வரக்கூடியவர்கள். அரசியல் எங்கேயுமே பேச மாட்டாங்க, அரசியல் மட்டும் கவனிப்பாங்க. ஆனா அந்த ஓட்டு அப்படின்றத அவங்க விஜய்க்கு போடும்போது அந்த சக்தி அப்படின்றது விஜய்க்கு குறையாம தானே இருக்கு. அதாவதுங்க, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஆந்திரால வந்து சிரஞ்சீவின்னு ஒரு ஸ்டார் இருந்தார், நம்ம சொல்லக்கூடிய பவன் கல்யாண் அவருடைய அண்ணா. அவர் மிகப்பெரிய ஸ்டார். நாட் ஈக்குவல் டு விஜய், ஈக்குவல் டு ரஜினிகாந்த். தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எந்த அளவுக்கு புகழின் உச்சத்துல இருக்கிறாரோ, ஆந்திரால அந்த அளவுக்கு புகழின் உச்சமாக இருந்தவர் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாரு, மிகப்பெரிய கூட்டம். கன்வர்ஷன் மட்டும் இல்ல, சீட் கன்வர்ஷன் நடக்குது. அப்புறம் என்னாச்சு? இல்ல முதல் எலெக்ஷன்ல இந்த சீட் கன்வர்ஷன் அப்படின்னு சிரஞ்சீவி நாட்டாங்க ஒரு 18% ஓட்டு அப்படின்றது வாங்கினாரு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 18% ஓட்டு அப்படின்றது விஜயை ஏதோ ஒரு உச்சத்துல கொண்டு போய் நிறுத்திடும்ல, அந்த அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது. 18% ஓட்டு வாங்கியும் இன்னைக்கு காணாம போன கட்சிங்க நான் காட்டுட்டா? காணாம அடுத்த எலெக்ஷன், அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல போவாங்க. ஆனா முதல் எலெக்ஷன்லயே 18% ஓட்டு வாங்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியலை தீர்மானிக்கும், தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் பொசிஷன்ல தான் உட்காருவார். கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேக்குறீங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸா சொல்றேன். திமுக அதிமுகக்கு 2 பேருக்கும் சேர்த்து ஒரு 70% வாக்கு வந்துருங்க.
கூட குறைய அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு 70% வாக்கு வந்துடும். ஒரு 65 இருந்து 70% வாக்கு. ஓகேங்களா? கூட்டணியோட 60 சேர்த்து சொல்றீங்க. அப்ப 40% வாக்கு திமுக அதிமுக அல்லாத பர்சனுக்கு தானே போகுது எல்லா தேர்தலையும். அந்த 40% வாக்கையும் ஒரு சேர பெற்றவன் தலைவனாயிருக்கும். அந்த 40ல நீங்க 18 எடுத்துட்டீங்க, இல்ல 20 எடுத்துட்டீங்க. மீதி இருக்கிற 20 ஒரு 10 கட்சிங்க எடுத்துட்டாங்க. 10 கட்சி இண்டிபெண்டன்ட் அவங்க இவங்க எடுத்துட்டாங்க. நீங்க அப்பயும் 3வது இடத்துல தானே வருவீங்க. இல்ல பட் விஜய் இன்னைக்கு அந்த பொசிஷன்ல இருக்காருன்றத தமிழக தேசிய பொது உடைமை கட்சி ஒத்துக்கொள்கிறதா? எந்த பொசிஷன்ல? அந்த 18% ஓட்டு வாங்குவாரு அப்படின்றதுல நீங்க நம்புறீங்களா? அத ஃபர்ஸ்ட் நான் நம்பலைங்க, நான் ஏத்துக்கல. அப்படி சொல்றவங்களுக்கு சொல்றேன், 20% வாக்கே பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க. பெற்று என்ன பண்ண போறீங்க? நாட் ஈவன் சிங்கிள் எம்எல்ஏ. 18% ஓட்டு வாங்கின ஒரு எம்எல்ஏ கூட வராதுன்னு புரியலங்க. இல்ல 18% ஓட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ கூட வர மாட்டாங்களா? 10% ஓட்டு வச்சிருந்த 8% ஓட்டு வச்சிருந்த விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிங்கிள் எம்எல்ஏவா மாறினாரு. அடுத்த முறை எதிர்கட்சி தலைவராக வருகிறார். 18% டைரக்டா எதிர்கட்சியாக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல? அதுதாங்க நான் சொல்றேன். இப்ப வந்து 100% ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. போடுற ஓட்டு விடுற ஓட்டை விட்டுருங்க. 100% ஓட்டு பதிவாகும். அதுல 30% தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துருச்சு. ஒரு உதாரணத்துக்கு 28% திமுக எடுத்துருச்சு. 18% நீங்க எடுக்கிறீங்க. நீங்க நம்பர் 1ஆவும் வர மாட்டீங்க, நம்பர் 2ஆவும் வர மாட்டீங்க, நம்பர் 3. அப்பனா ஒவ்வொரு தொகுதியிலும் இது நடக்குதுன்னா எப்படி எம்எல்ஏ ஆவீங்க? நான் 20% ஓட்டு வச்சிருந்தாலும் ஹையஸ்டா யார் வாங்கினாங்களோ அவங்கதான் எம்எல்ஏ. 2 ஓட்டுல தோத்தாலும் வீட்டுலதான் உட்காந்து. எம்எல்ஏக்கள் கிடைத்தால் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. எம்எல்ஏ அவர்கள் கிடைத்தாலும் சரி, கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, எது நடந்தாலும் அவருக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை. அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குன்னா தமிழகத்திற்கு எதிர்காலம் இல்லை என்பது உறுதியா இருக்கு. அதனால அதை எதிர்த்து போராட வேண்டியது நம்மளுடைய கடமை. தொடர்ந்து தேசிய பொதுவுடைமை கட்சி எதிர்த்து போராடும். ஓகே, ஃபைனலா ஒரு கொஸ்டின். விஜய் மேல ஏன் வன்மம்? விஜயை மட்டும் பர்டிகுலரா இப்படி எதிர்க்கணும்னு சொல்றீங்க. விஜய் வந்து மறைமுகமா நான் திமுகக்கெல்லாம் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டேன், ஓட்டு போட்டாரே அந்த நன்றி கடன் இல்லையா அப்படின்ட்டு வந்து ஆதவர்ஜனை கேக்குறாரு. அதனால திமுக சப்போர்ட் பண்றாரு ஒரு காலத்துல அப்படின்ற வன்மமா விஜய் மேல? ஏன் விஜயோட அரசியலை எதிர்க்கணும்னு அடிப்படையில சொல்றீங்க? அதாவதுங்க, திமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து தோன்றுச்சுங்க. தோன்றும் போது அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது. அந்த கொள்கையை நாம எதிர்க்கிறோம். நாம தேசியம் பேசுறோம், தேசிய நீரோட்டத்துக்குள்ள மக்கள் வரணும்னு சொல்றோம். சோ நீங்க திராவிடம்னு பேசுறீங்க, அதனால கொள்கைக்கு நம்ம முரண்படுறோம். நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்காங்க, அவங்க தமிழ் தேசியம் பேசுறாங்க, அந்த கொள்கைக்கு நமக்கு முரண்படுறோம். விஜய் போன்ற மனிதன் தேசிய நீரோட்டத்தில் நாம் தமிழர் இணைந்தால் நீங்க அதையும் வரவேற்பீங்க. அப்ப நாம் தமிழரே தேவையில்லையே, தேசிய நீரோட்டத்துக்குள்ள அந்த கட்சியே தேவையில்லையே. நான் என்ன சொல்றேன், இப்ப விஜய் அவர்கள் எந்த கொள்கையும் இல்லை, எனக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு பின்னாடி படைபலம் இருக்கு, பணபலம் இருக்கு, மீடியாவை என்ன பண்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான கூட்டம் இருக்கு. இதை மட்டும் வைத்து விட்டு நான் வென்று விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணம் தேசத்திற்கு ஆபத்தானது. அதாவதுங்க, ஒரு ஈவெண்ட் யார் வேணா நடத்தலாம். எனக்கு ஆர்கனைசிங் தெரியாதுன்ற தலைவன் இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். எனக்கு வந்து பேச தெரியாது தலைவன் இருக்கலாம், தப்பு இல்ல. பேச தெரியாத பல தலைவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த அரசியல் நெளிவு சுழிவெல்லாம் தெரியாதுன்ற தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் சிந்திக்க கூட தெரியாது, எது தேசத்திற்கு தேவை எது தேசத்திற்கு தேவையில்லை என்று சிந்திக்க கூட தெரியாதவர் தலைவராக இருக்கவே முடியாது. சிந்திக்க தெரிந்தவன் மட்டும்தான் தலைவனா இருக்க முடியும். ஏன்னா சிந்தனையாளனாக மட்டும்தான் கொள்கையை வகுக்க முடியும், கொள்கையை வைத்துத்தான் தேசத்தை வளர்க்க முடியும். அப்படிப்பட்ட தேசம் தான் நிரந்தரமான வெற்றியை கொள்ளக்கூடிய தேசமா இருக்கும். அந்த அப்படிப்பட்ட தேசத்தை வடிவமைப்பதுதான் மக்களின் கடமை, ஒவ்வொரு இயக்கத்தின் கடமை. பாருங்க, மெஜாரிட்டி வந்து நான் வந்து ஏற்கக்கூடிய பர்சன் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, 100 பேர் இருக்கிறாங்க, 90 பேர் குடிக்கிறது நல்லதுன்னா குடிக்கிறது நல்லதாயிடுமா? கரெக்ட். மெஜாரிட்டி எப்பவுமே கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சிந்தனை எது, அதுதான் மேட்ரு. எது சரி, எது தர்மம், எது நியாயம், எது தேசத்திற்கு தேவை, எது எதிர்காலத்திற்கு தேவை,
அதை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவன் இல்லாமல் ஒருவர் வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த சமுதாயம் அழிஞ்சிரும். சமுதாயம் அழியக்கூடாது, தேசம் அழியக்கூடாது. அதை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நமக்கு அந்த எதிர்ப்பும் அந்த வெறுப்பும் அந்த ஒரு கோபமும் வரும். அந்த கோபம் தான் அவர் மேலேயே தவிர தனிப்பட்ட முறையில எனக்கு எந்த கோபமும் கிடையாது. அவருடைய சினிமாவை பத்தி நான் விமர்சித்தது கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. ஆனால் அரசியலில் கொள்கையற்று வென்று விடலாம் என்று நினைத்தால் அது இவர் அல்ல, எவர் வந்தாலும் இது. ஓகே, மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. நேர்களே, ஆக்சுவலா சசிகரன் அவர்கள் சொன்னதை ஒரு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விஜயோட அரசியல் அப்படின்றது நிறைய பேர் குழப்பமான அரசியலை பண்ணியிருப்பாங்க. ஆனா இவருக்கு வந்து ஒரு குழப்பதற்கு கூட இவர்கிட்ட அரசியல் ஒரு டாபிக் இல்லை அப்படின்றதுதான் சசிகரன் அவர்கள் டைம் அண்ட் அகைன் சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு டாபிக்கை வைத்து குழப்பலாம், ஆனால் குழப்புவதற்கு கூட இவர்களிடம் அரசியல் சரக்கு இல்லைன்னு, குறிப்பாக ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு அரசியல் கட்டமைப்பு வேணும். கட்டமைப்புன்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன அப்படின்றது கேட்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே ஒருத்தர் வந்து டெல்லிக்கு ஓடிட்டாரு, ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளேயே பதுங்கிட்டாரு, இன்னொருத்தர் எதுக்கு போனாருன்னு தெரியல, கொள்கை பரப்பு செயலர் எதனால தலைமுறை யார் அவரை தேடினாருன்னு தெரியல, ஆனாலும் அவரும் தலைமுறைவாற்றார். அந்த மாதிரி ஒரு கட்சியில ஒரு குழப்பம் இருக்கிறது. தொண்டர்கள் வரை என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையே இல்லாம இருக்குது. இது ஆபத்தான போக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. குறிப்பாக திமுகவுக்கு கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் நான் ஆதரவை தெரிவித்தாலும் அது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடாக இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட அரசியல் அப்படின்னு வரும்போது ஒரு கொள்கையற்ற, ஒரு சிந்தனையற்ற, சுயமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாத காரணத்தினால் விஜய் அவர்களின் அரசியலை எதிர்ப்பதாக சசிகரன் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் பல விதமான அரசியல் உரையாடல்களோடு மீண்டும் தேசிய பொது உரிமை கட்சி நிறுவன தலைவர் சசிகரன் அவர்களோடு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.